திமுகவுடன் தான் கூட்டணி. ஒட்டு மொத்தமாக தமிழக அரசியலை புரட்டி போட்ட தேமுதிக. இறுதி முடிவு எடுத்த பிரேமலதா விஜயகாந்த். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தலைப்பில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாநிலம் தழுவிய தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி வந்த அவர் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களில் தனது சுற்றுப்பயணம் தொடரும் என தெரிவித்தார். கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பிப்ரவரி 20க்கு பிறகே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதால் கூட்டணி பற்றி முடிவெடுக்க இன்னும் போதிய கால அவகாசம் இருப்பதாக பதிலளித்தார். கட்சியின் எதிர்காலத்திற்கும் தொண்டர்களின் விருப்பத்திற்கும் ஏற்ற வகையில் ஒரு தாயாக இருந்து சரியான நேரத்தில் நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று அவர் உருக்கமாக கூறினார். மேலும் தமிழக அரசின் கடந்த 5 ஆண்டு கால செயல்பாடுகள் குறித்து பேசிய அவர் கிட்டத்தட்ட அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இன்னும் ஒரு சில திட்டங்களே நிறைவேற்றப்படாமல் இருப்பதாகவும், குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள் மற்றும் செவிலியர்களின் நீண்டகால கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் நடிகர் விஜய் படங்களுக்கு ஏற்படும் இடையூறுகள் குறித்த கேள்விக்கு சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் அதற்குரிய விளக்கத்தை விஜய்தான் அளிக்க வேண்டும் என்றும் அவர் நடுநிலையோடு பதிலளித்தார். கேப்டன் விஜயகாந்த் தன்னிடம் ஒப்படைத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவேன் என்ற அவரது உறுதி தொண்டர்களிடையே பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் நெருங்கும் வேளையில் கூட்டணி கணக்குகளும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளும் எப்போதும் பரபரப்பை கூட்டும். அந்த வகையில் தற்போது தேமுதிக எடுத்துள்ள இந்த நிலைப்பாடு அரசியல் நோக்கர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கூட்டணியில் இணைவது குறித்து ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடந்தாலும் மறுபுறம் திமுக தரப்பும் தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க தூண்டில் போட்டு வருகிறது. தேமுதிகவிற்கு இரட்டை இலக்க தொகுதிகளுடன் ஒரு ராஜ்யசபா இடத்தையும் ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி முன் வந்துள்ள நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் இன்னும் ஒரு தெளிவான முடிவை அறிவிக்காமல் இழுத்தடிப்பது அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்களிடையே சலசலப்பை உருவாக்கி உள்ளது. வரலாற்றை திரும்பி பார்த்தால் தேமுதிக எடுத்த பல முடிவுகள் அந்த தருணத்தில் அவர்களுக்கு சாதகமாக தெரிந்தாலும் நீண்ட கால அடிப்படையில் பெரும் பின்னடைவையே தந்துள்ளன. 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 29 இடங்களை பிடித்து எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் அமர்ந்தது அக்கட்சியின் உச்சகட்ட வளர்ச்சியாக கருதப்பட்டது. ஆனால் 2016இல் திமுக அளித்த பலமான வாய்ப்புகளை புறக்கணித்துவிட்டு கிங் அல்லது கிங் மேக்கர் என்ற மிகையான நம்பிக்கையில் மக்கள் நல கூட்டணியை தேர்ந்தெடுத்து அக்கட்சியை பூஜ்ஜியத்திற்கு கொண்டு சென்றது. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த வீழ்ச்சியிலிருந்து இன்று வரை தேமுதிக மீள முடியாமல் தவிப்பது ஒரு கசப்பான உண்மை. இந்த நிலையில் தற்போது நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் தேமுதிக முன்வைக்கும் அளவுக்கு அதிகமான நிபந்தனைகள் மற்றும் கோரிக்கைகள் அதிமுக தலைமைக்கு கடும் அதிர்ச்சியை அளித்துள்ளன. எடப்பாடி பழனிசாமி தரப்பு கௌரவமான இடங்களை ஒதுக்க முன்வந்தும் தேமுதிகவின் பிடிவாதம் குறையாததால் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்ற அதிரடியான மனநிலைக்கு எடப்பாடி வந்துவிட்டார். ஒரு மிகப்பெரிய கட்சியான அதிமுக ஒரு குறிப்பிட்ட கட்சியின் அதீத நிபந்தனைகளுக்கு அடிபணிய தயாராக இல்லை என்பதை அவரது சமீபத்திய அணுகுமுறைகள் காட்டுகின்றன. இத்தகைய டேக் இட் ஆர் லீவ் இட் நிலைப்பாடு தேமுதிகவை ஒரு தர்ம சங்கடமான சூழலில் நிறுத்தியுள்ளது. அதிமுக ஒருவேளை தேமுதிகவை கை கழுவி விடும் பட்சத்தில் அவர்கள் திமுகவை நோக்கி செல்வதை தவிர வேறு வழியில்லை. ஆனால் திமுக ஏற்கனவே தனது கூட்டணி கட்சிகளுடன் ஒரு வலுவான பிணைப்பில் இருப்பதால் அங்கு
கூடுதல் இடங்களை கேட்டு பேரம் பேசும் வலிமையை தேமுதிக இழந்துவிடும். திமுக ஒதுக்கும் சொற்ப இடங்களை ஏற்றுக்கொண்டு சரணடைய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படும். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறுவது அரசியல் சந்தையில் ஒரு கட்சியின் மதிப்பை குறைப்பதோடு மற்ற கட்சிகளுடனான பேர வலிமையையும் முற்றிலுமாக சிதைத்துவிடும் என்பதற்கு இதுவே சாட்சி. தமிழக அரசியலில் கொள்கை மற்றும் லட்சியங்களை விட தேர்தலை ஒரு வியாபாரமாக பார்க்கும் போக்கு அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனைப்படுகின்றனர். எந்த கட்சி அதிக சீட்டுகள் கொடுக்கிறது, யார் அதிக நிதி வழங்குகிறார்கள் என்பதன் அடிப்படையில் கூட்டணி அமைக்கும் கலாச்சாரம் ஜனநாயகத்தின் மாண்பையே கேள்விக்குறியாக்குகிறது. மக்கள் நலனை முன்னிறுத்தாமல் தங்கள் குடும்ப நலனையும் கட்சி நலனையும் மட்டுமே இலக்காக கொண்டு பேரம் பேசும் கட்சிகள் களையெடுக்கப்பட வேண்டும் என்ற குரல் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. அரசியலை ஒரு லாபகரமான வணிகமாக மாற்ற நினைக்கும் கட்சிகளுக்கு வாக்காளர்கள் வரும் தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முடிவாக தமிழகம் உருப்பட வேண்டுமானால் சந்தர்ப்பவாத அரசியலும் பேர பேச்சுவார்த்தைகளும் முடிவுக்கு வர வேண்டும். ஒரு கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறது என்பதை விட அந்த தொகுதிகளுக்கு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதே முக்கியம். தேமுதிக போன்ற கட்சிகள் தங்களின் பழைய பெருமைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருக்காமல் தற்போதைய கள யதார்த்தத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். வரப்போகும் தேர்தல் முடிவுகள் கொள்கை சார்ந்த அரசியலுக்கும் வியாபார நோக்கத்திலான அரசியலுக்கும் இடையிலான ஒரு தீர்ப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மேலும் இது போன்ற காரணங்களால் தான் தேமுதிக இன்னும் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கவில்லை என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேமுதிகவின் இந்த அரசியல் நிலைப்பாட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.